வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிளானுக்கு வித்திட்ட தேர்தல். திமுக 50 இடங்களை பெற்றபோதும் அறிஞர் அண்ணா தோற்றுப்போன தேர்தல். அப்படின்னு பல வினோதங்களை வித்திட்ட தேர்தல்னா அது 1962ஆம் ஆண்டு தேர்தல் தாங்க. மீண்டும் மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரிலேயே நடந்த தேர்தலில் தன்னுடைய அரும்பெரும் சாதனைகளால் 139 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் 3வது முறையாக அரியணை ஏறிய காமராஜர் அவர்கள் மூத்தவர்கள் கட்சி பணிக்கு செல்ல வேண்டும் என்று இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக பிளானை துவங்கி 1963ஆம் ஆண்டு பதவியிலிருந்து விலகினாருங்க. தன்னுடைய சொந்த தொகுதியான காஞ்சிபுரத்தில் போட்டியிட்ட சி.என். அண்ணாதுரை அவர்கள் நடேச முதலியாரிடம் தோற்று போனாருங்க. முதன் முறையாக கட்சி துவங்கிய ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் 9 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றாருங்க. கம்யூனிஸ்டும் ஃபார்வர்ட் பிளாக்கும் தலா 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. 1957ஆம் ஆண்டு தேர்தலில் 15 தொகுதிகளை பெற்ற திமுக 50 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் நுழைந்ததுங்க. காமராஜரை முன்மாதிரியாக கொண்டு கட்சி துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவாரா அல்லது காமராஜரின் பிளான் போன்று ஏதாவது கிங் மேக்கராக செயல்படுவார் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்.